வணக்கம். இது என்கேஎஸ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம காயின்வெக்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கோம். இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து டிடி காயினை வந்து வாங்கி எப்படி வந்து ஸ்டேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஓகேங்களா, நம்ம யூஎஸ்டிடி வெளியிலேருந்து உள்ள எடுத்துன்னு வந்து எப்படி அதை வைப் பண்ணி எப்படி ஸ்டேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து முன்னால் ஹோம் பேஜில் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அசட்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த அசட்ன்றதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வாட்ன்றதை டச் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து ஓகேங்களா. இந்த ஸ்வாட்ன்றதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்டிடி இருக்கும் ஓகேங்களா. யூஎஸ்டிடி இங்கே வந்து யூஎஸ்டிடி டச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு யூஎஸ்டிடி உள்ளே எடுத்துன்னு வந்துடுவோம் ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஓகே, இந்த டெபாசிட் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நமக்கு தேவையானது வெப்20யோட அட்ரஸ் ஓகேங்களா. இந்த வெப்20யோட அட்ரஸ் வந்து நாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. வெப்20யோட அட்ரஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து காப்பி பண்ணிப்போம் சரிங்களா. இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளியிலேருந்து நம்ம உள்ள யூஎஸ்டிடி டாலர்ன்றதை எடுத்துன்னு வந்துடுவோம் ஓகேங்களா. ஓகே, என்னுடைய டோக்கன் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். நான் என்னுடைய டோக்கன் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டோக்கன் பாயிண்டில் வந்து யூஎஸ்டிடி பார்த்திங்க அப்படின்னா 53 யூஎஸ்டிடி இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 யூஎஸ்டிடி மட்டும் நம்ம இங்கே வந்து எடுக்க போகிறோம் நம்ம வந்து சரிங்களா. ஓகே, இதை டச் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிப்போம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபரை டச் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபரை டச் பண்ணிவிட்டு அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா எக்ஸ்சேஞ்சிலேருந்து, அந்த அட்ரஸை நம்ம போட்டுப்போம். சரி ஓகே, இங்கேருந்து ஒரு 20 யூஎஸ்டிடி மட்டும் 21 யூஎஸ்டிடி அனுப்புவோம் ஓகேங்களா. 21 யூஎஸ்டிடி மட்டும் நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நாம் வந்து சென்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு பார்த்து வந்தால் தெரிஞ்சுருக்கும். ஓகே, நமக்கு 20 யூஎஸ்டின்றது சென்ட் ஆச்சு ஓகேங்களா. டைமிங் டேட் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம வந்து. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா. எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா யூஎஸ்டிடி நமக்கு வந்துடும். நமக்கு வந்து 2-3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ்டிடி வந்துடும் ஓகேங்களா. யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கே தெரிஞ்சுங்க, அந்த இடத்துல வந்து யூஎஸ்டிடி வந்துருச்சு. இது வந்து நம்ம இந்த டிபி காயின்ன்றதை வந்து டிடிபி காயின்ன்றதை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, இதில் நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஷாப் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து ஷாப்பிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா பைண்டிங் இப்படி தான் வரும் வந்து நமக்கு. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பேஸ்ன்றதை நம்ம வந்து செலக்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இந்த இடத்துல அதை டச் பண்ணிக்காங்க. இந்த மார்க்கெட் பேஸ்ன்றதை செலக்டேட் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து ஓகேங்களா. ஓகே, நான் வந்து செலக்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த ரவுண்டாக இருக்கிறது இந்த லாஸ்ட்டுக்கு இழுத்துடணும் ஓகேங்களா. 100%. இப்போ நான் $21 வாங்க போகிறோம். உங்களுக்கு பார்த்துன்னு தெரியுங்க $21 இல்லை அப்படின்னா இதை கொஞ்சம் சோப் பண்ணி பேக் எடுத்துங்கன்னா டாலர்ன்றது கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பைன்றதை கொடுத்துருவோம் நம்ம வந்து ஓகேங்களா. பை கொடுத்தாச்சு. ஓகே, நமக்கு சக்ஸஸாக வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. ஓகே, ஒரு ஸ்டெப்பு பேக் வந்துடுவோம் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம அசட்டுக்கு நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் அசட் வேலெட்டில். ஓகே, அசட்டை வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோங்க அப்படின்னா நமக்கு இந்த டிடி அப்படின்ற காயின் வந்து செலக்டட் ஆகி நமக்கு வந்து 34 காயின் 34.9 காயின் வந்து நமக்கு வந்து வந்துருக்குது சரிங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் பேஜுக்கு போயிடுவோம் ஓகேங்களா. நம்ம காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். ஹோம் பேஜை டச் பண்ண உடனே நமக்கு டிஸ்கவரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சுருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடுங்க. ஓகே, நான் டச் பண்ணி உள்ளே வந்துட்டேன். டச் பண்ணி உள்ளே வந்தோடனே நமக்கு இப்படி தான் வரும் ஓகேங்களா. நம்ம சைட் ப்ரோன்றது நம்ம இதை செலக்டட் பண்ணி உள்ளே போயிடுவோம் ஓகேங்களா. செலக்ட் பண்ணி உள்ளே போனோடனே இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல போனோடனே நீங்கள் புதுசாக போகிறது அப்படின்னா இதை டச் பண்ணி உள்ளே போனீங்களாவே உங்களுக்கு வந்து கோடு கேட்கும், ரெஃபரல் கோடு கேட்கும் ஓகேங்களா. அந்த கோடு வந்து இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. நான் உங்களுக்கு காப்பி பண்ணி கீழே அனுப்பிச்சிட்றோம். இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. ஓகே, இந்த கோடு போட்டு உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து. நம்ம ஏற்கனவே ரெஃபரல் கோடு போட்டு நான் வந்ததுனால உள்ளே வந்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறது வந்து ஓகேங்களா. ஓகே, வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷனில் இருக்கணும் மை ஸ்டேக்கிங்கிறது. இந்த ஆப்ஷனில் இருக்கும்போது வந்து கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே இது பாருங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இதை டச் பண்ணி உள்ளே போயிருங்க ஓகேங்களா. இதை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். நாம் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினங்களே இது எக்ஸ்சேஞ்சிலேருந்து இங்கே டைரெக்டாக உள்ளே வந்துருக்காது. இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்குவோம். அதாவது இங்கே வந்து எவ்வளோன்றதை நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணுவோம்
ஓகே, நமக்கு 34.9074 காயின் வந்துருச்சு நமக்கு வந்து. நெக்ஸ்ட்டு வந்து இதை டச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். ஓகே, நமக்கு சக்ஸஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஓகேங்களா, ஓகே ஓகே உள்ளே வந்துட்டோம். நம்ம உள்ளே வந்தோடனே காயின் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ரீஸ்டேக்கிங் பண்ண போகிறோம் நம்ம வந்து. ஓகேங்களா, இங்கே நம்ம டச் பண்ண போகிறோம். டோட்டலாக ஹால்னு கொடுத்துருவோம் நம்ம, ஏன்னா எல்லா காயினும் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். ஹால் கொடுத்தோடனே உங்களுக்கு காயின் வந்து இங்கே தெரிஞ்சுருக்கும். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. நாம் வந்து ஸ்டேக்கிங் உள்ளே அனுப்பியாச்சு. ஓகேங்களா, ஸ்டேக்கிங் அனுப்பிட்டு பின்னாடி ஒவ்வொரு 2 hours ஒரு டைமும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 hour கழிச்சு உள்ளே வந்தோடனே இங்கே வந்துடும். மை ஸ்டேக்கிங் வந்துடும். உங்களுக்கு இந்த இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் 2 hour ஒரு டைம் போயிட்டு இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிளைம் பண்ணி முடிச்சு கையோட அப்படியே கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்தவொடனே நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்களா அந்த காயினுங்க வந்து வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல வெயிட் பண்ணணும். ஹால்னு கொடுத்துருங்க. அந்த இடத்துல ஹால்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய முதலீட்டோட இந்த வந்த லாபமும் சேர்ந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இது ஒவ்வொரு டைமும் 2 hour ஒரு டைம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா மாதம் 30 45% நம்ம வந்து எய்ம் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து. ஓகே லீடர்ஸ், வேறு எதனா டவுட் வந்து வைக்கிறேங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ்.